إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما الحمد لله மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் அருளால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி காதி இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அற்புதமான ஷிஃபா என்ற நூலின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருந்த சிறப்புகளை, உயர்வுகளை, மதிப்புகளை நாம் கற்று வருகின்றோம். இதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக, அதிகப்படுத்துவானாக. அல்லாஹுவின் மீதும் அவன் அனுப்பிய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நமக்கு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஈமானையும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். காதி இயாத் ரஹிமஹுல்லா இந்த ஷிஃபா நூலை 4 அத்தியாயங்களாக பிரிக்கின்றார்கள். அந்த 4 அத்தியாயங்களில் ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் பல பகுதிகளை இமாம் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். பிறகு ஒவ்வொரு பகுதியிலும் பல பிரிவுகளை வைத்திருக்கின்றார்கள். இப்போது நாம் 1வது அத்தியாயம் 2வது பகுதியினுடைய 11வது பிரிவை இன்ஷா அல்லாஹ் படிக்கப் போகின்றோம். இதற்கு முன்பு 1வது அத்தியாயத்தினுடைய 1வது பகுதியினுடைய 10 பிரிவுகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து முடித்தோம். அதற்கு பிறகு 1வது அத்தியாயத்தினுடைய 2வது பகுதியினுடைய பிரிவுகளை ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 11வது பிரிவை பார்க்க இருக்கின்றோம். அதனால் கவனமாக புரிந்து நம்ம படிக்க வேண்டும். என்ன தலைப்பை நம்ம படிக்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கக்கூடிய நம்முடைய இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஃபஸ்லுன் ஃபி நபாஹத்தி அக்லிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அக்ல், புத்தி, அறிவு எந்த அளவு உயர்வாக பிற மக்களையெல்லாம் மிகைக்கக்கூடிய அளவில், எல்லோரும் திகைத்து விடக்கூடிய அளவில் வழங்கி இருந்தான் என்பதை பற்றித்தான் இந்த பிரிவிலே இமாம் அவர்கள் பேசுகிறார்கள். ஃபஸ்லுன் ஃபி நபாஹத்தி அக்லிஹி. குறிப்பா இந்த 2வது பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய குணங்கள், இதில் எப்படி அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் இமாம் அவர்கள் பேசி வருகின்றார்கள். முந்திய பகுதியில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புகள், குர்ஆனில் கூறப்பட்ட அந்த உயர்வுகள், மதிப்புகளை பற்றி பேசி வந்தார்கள். இந்த 2வது பகுதியினுடைய பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுத்தி அவர்களுடைய உடல் அமைப்புகள் எப்படி இருந்தன, அவர்கள் எவ்வளவு அழகாக இருந்தார்கள், அவர்களுடைய குணங்கள் எப்படி உயர்வாக மிக சிறப்பாக இருந்தன என்பதை பற்றி பேசி வரும்போது இந்த பிரிவிலே இமாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த தன்மைகளில், அவர்களுடைய மேன்மைகளில் மிக முக்கியமான ஒன்றாகிய அக்கல், அறிவு, ஞானம், புத்தி கூர்மை, அதை பற்றி பேசுகின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? அம்மா அஸ்லு ஃபுரூஇஹா வ உன்சுரு யனாபீஇஹா வ நுக்தது தாயிரத்திஹா فالعقل الذي منه ينبعث العلم والمعرفة ويتفرع عن هذا ثقوب الرأي
وجودة الفطنة والإصابة وصدق الظن والنظر للعواقب ومصالح النفس ومجاهدة الشهوة وحسن السياسة والتدبير واقتناء الفضائل وتجنب الرذائل. கவனிங்க, இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய குணங்கள், அவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய உயர்வான பழக்க வழக்கங்கள், உயர்வான அவனுடைய குணாதிசயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக எது இருக்கிறது என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அக்கல். அக்கல் என்றால் என்ன? நம்முடைய புத்தி என்று அதற்கு தமிழிலே சொல்லப்படும் அக்கல். இந்த அக்கல் புத்தியானது இதிலிருந்து தான் நம்முடைய கல்வி பிறக்கிறது, நம்முடைய அறிவு பிறக்கிறது. ஒன்றை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். ஒரு மனிதனுடைய புத்தி எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து விசாலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமோ அந்த அளவு அவனுக்கு நுண்ணறிவு, ஆழமான சிந்தனைகள், ஒன்றை நேராக புரிந்து கொள்வது, சரியாக புரிந்து கொள்வது, ஒன்றை பற்றி அவன் ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்து சரியாக இருப்பது, ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுதே அதனுடைய சரியான முடிவை எட்டி விடுவது, ஒன்றை பற்றி பேசும் பொழுது அதனுடைய சாதக பாதகங்கள் அனைத்தையும் அறிந்து பேசுவது, தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அபிலாஷைகள், தன்னுடைய உடலுடைய ஆசைகள், அதாவது உடல் சரீர இச்சைகளை அடக்குவது, மக்களை எப்படி வழிநடத்துவது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை, தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை எப்படி சரியாக செய்வது, அதுபோன்று மக்கள் என்னென்ன உயர்ந்த பண்புகளை, சிறப்புகளை விரும்புவார்களோ அந்த சிறப்பான பண்புகளை தனக்குள் எப்படி கொண்டு வருவது, எந்தெந்த குணங்களை மக்கள் வெறுப்பார்களோ அல்லது ஒரு மட்டமாக கருதுவார்களோ அவற்றிலிருந்து எப்படி விலகி இருப்பது, இவை எல்லாம் அந்த புத்தியினுடைய செயல். இது உதாரணமா இதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதா இருந்தால், நம்ம தமிழில் வழக்கத்தில் ரொம்ப சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவனுக்கு புத்தி சரியில்லடா அப்படிமோ, அவன் புத்தி கேட்டவன் அப்படிமோ. ஒரு மனிதன் புறத்திலிருந்து நீங்கள் விரும்பாத அல்லது ஒரு போற்றத்தகாத ஒரு செயல் நிகழ்மையானால் அவனுக்கு புத்தி சரியில்லைங்க, புத்தி சரியில்லாமல் பேசுகிறான், கண்டுக்காதீங்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் நல்ல தீர்க்கமான அழகான செயலை செய்யும்போது அவர் ரொம்ப புத்திசாலிங்க என்று நாம் அவர்களை போற்றுவோம். அரபியில் இதுதான் அக்கல் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இது அல் குர்ஆன்ல பல வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்துகின்றான். குர்ஆனை பொருளுணர்ந்து படிப்பவர்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய சில வசனங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்று அல்லாஹ் சொல்வான். அதுபோன்று இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிஉலின் நுஹா என்று அல்லாஹ் சொல்வான். என்ன? புத்தி உள்ளவர்களுக்கு இதில் அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா போற்றுவான். இந்த நுஹா என்பதும் அல்பாப் என்பதும் இந்த அக்கலை குறிக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்திலே இந்த அக்கல், புத்தியானது முழுமையாக இருக்குமோ, சுப்ஹானல்லாஹ், முழுமைங்கிறத நீங்க அதனுடைய அளவை நம்ம சொல்லவே முடியாது. நமக்கெல்லாம் ஒரு கீறல் கிடைச்சாலே போதும். எப்படி நமக்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த வைரம் இருக்குல்ல, ஒரு சின்ன வைரம், ஒரு கட்டி, இவ்வளோ பெரிய கட்டி கிடைச்சாலே நமக்கு எவ்வளோ பெருசு. அதே ஒரு வைரம் மலையாக கிடைச்சிச்சுன்னா, அது முழுக்க முழுக்க, அதாவது மிகப்பெரிய கேரட் உள்ள வைரமே ஒரு மலையாக கிடைச்சிச்சுன்னா, சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சின்ன கீறல் கிடைத்தாலே இந்த உலகத்தில் மனிதன் அவ்வளவு பிரபலமாயிடுவான். இந்த புத்தியிலிருந்து ஒரு சிறு பகுதி கிடைத்தாலே அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல், அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஆக்கங்கள், அவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் பேசும் பொருளாக ஆயிடும். அப்படி இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அக்கலை ஒரு முழுமையாக்கி கொடுத்திருந்தான் என்று சொன்னான். எப்பேற்பட்ட ஒரு அறிவு ஞானங்கள் அவர்களுடைய சொல்லாலும் செயலாலும்
அதுபோன்று அவர்களுடைய குணங்களிலே அவர்களுடைய பண்புகளிலே எத்தகைய அழகிய வெளிப்பாடுகள் வெளிப்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்தே பார்க்க முடியாது. ஹதீஸ் புத்தகங்களை நீங்க படித்தீர்களேயானால், அதுபோன்று குர்ஆனை படித்தீர்களேயானால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படித்தீர்களேயானால் கடல் போல படித்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு வரலாற்றிலிருந்தும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலிருந்தும் எண்ணற்ற படிப்பினைகளை பாடங்களை நாம் எழுதி கொண்டே செல்லலாம். நம்முடைய கைகள் தான் எழுதி எழுதி சோர்ந்துவிடும், நம்முடைய சிந்தனைகள் சோர்ந்துவிடும். ஆனால் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய கல்விகள் முடிவடைந்து விடாது. அவ்வளவு பெரிய கல்விகள் அறிவுகள் அதிலே இருக்கின்றன. சரி, இமாம் அவர்கள் இப்போது என்ன சொல்ல வருகின்றார்கள்? வகத் அஷர்னா இலா மகானிஹி மின்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ புலூகிஹி மின்ஹு வ மினல் இல்மில் காயத்தல்லதி லம் யபுலுஹா பஷருன் சிவாஹு. சொல்லுகின்றார்கள், நாம் இதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சாடையாக சுட்டிக்காட்டி சென்றிருக்கின்றோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அக்கல், இந்த புத்தியும் அதுபோன்று கல்வியும் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த எல்லையை அவர்களை தவிர எந்த மனிதரும் அடையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இல்மும் அக்கலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை இதற்கு முந்தைய அமர்வுகளிலே, முந்தைய பகுதிகளிலே நாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கின்றோம். சொல்லுகின்றார்கள், وَإِذْ جَلَالَةُ مَحَلِّهِ مِنْ ذَلِكَ وَمِمَّا تَفَرَّعَ مِنْهُ مُتَحَقَّقٌ عند من تتبع مجاري أحواله واضطراد سيره وطالع جوامع كلمه وحسن شمائله وبدايع سيره وحكم حديثه وعلمه بما في التوراة والإنجيل والكتب المنزلة وحكم الحكماء وسير الأمم الخالية وأيامها وضرب الأمثال وسياسات الأنام وتقرير الشرائع وتأصيل الآداب النفيسة والشيم الحميدة إلى فنون العلوم التي اتخذ أهلها كلامه صلى الله عليه وسلم فيها قدوة وإشاراته حجة كالعبارة والطب والحساب والفرائض والنسب وغير ذلك مما سنبينه في معجزاته إن شاء الله تعالى دون تعليم ولا مدارسة ولا مطالعة كتب من تقدم ولا الجلوس إلى علمائهم، بل نبي أمي لم يعرف بشيء من ذلك حتى شرح الله صدره وأبان أمره وعلمه وأقرأه. என்ன சொல்ல வருகின்றார்கள்? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருந்த அந்த அக்கல், அதுபோன்று அல்லாஹ் வழங்கி இருந்த அந்த இல்ம், பிறகு அந்த அக்கலிலிருந்தும் அந்த இல்மிலிருந்தும் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடிய, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்கலிலிருந்தும் அவர்களுடைய இல்மிலிருந்தும் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடிய அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்கள், அவர்கள் பேசிய பேச்சுக்கள், எவ்வளவு கோர்வையான பேச்சுக்கள், எவ்வளவு அற்புதமான பேச்சுக்கள், சுருக்கமான பேச்சுக்கள், அதிகமான கருத்துகள், இவற்றையெல்லாம் ஒருவர் படிப்பாரையானால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய குணங்களை பற்றி சிந்திப்பாரையானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நடந்த அற்புதங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வாரேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பேச்சுக்களில் இருக்கக்கூடிய ஞானங்களை பற்றி ஆய்வு செய்வாரேயானால், தௌராத்தில் இருக்கின்ற, இஞ்சிலில் இருக்கின்ற, இதற்கு முந்தைய வேதங்களில் இருக்கின்ற கல்விகளை பற்றியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஏம்பினார்களே, அதை ஒருவர் சிந்திப்பாரேயானால், அதுபோன்று ஞானவான்களுடைய ஞானங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்களே, முந்தைய சமுதாய மக்களுடைய வரலாறுகளை பற்றி பேசினார்களே, அவர்களுடைய நிகழ்வுகளை பற்றி பேசினார்களே, உதாரணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து விளக்கினார்களே, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது 5 நேர தொழுகைக்கு உதாரணம் சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் உண்டான உதாரணத்தை சொன்னார்கள், எனக்கும் நபிமார்களுக்கும் உண்டான உதாரணங்களை சொன்னார்கள். எத்தனை நூற்றுக்கணக்கான உதாரணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த உதாரணங்களை எல்லாம் ஒருவர் ஆய்வு செய்வாரேயானால், அதுபோன்று மக்களை எப்படி
வாழ்க்கையில் அவர்கள் அரசியல் செய்தார்கள், வழிநடத்தினார்கள். தலைவர்களை எப்படி வழிநடத்தினார்கள், நாட்டின் தலைவர்களை எப்படி வழிநடத்தினார்கள், சமுதாய தலைவர்களை எப்படி வழிநடத்தினார்கள், சமுதாயத்தில் இருக்கின்ற கல்வியாளர்களை, வியாபாரிகளை, செல்வந்தர்களை, ஏழைகளை, பொதுமக்களை எப்படி அவர்கள் வழிநடத்தினார்கள், இவற்றையெல்லாம் ஒரு ஆராய்ச்சி செய்வாரேயானால், அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த ஹலால் ஹராமுடைய ஷரியத்துடைய சட்டங்கள், அதுபோன்று நஃப்ஸுடைய ஒழுக்கங்கள், நஃப்ஸு சம்பந்தப்பட்ட, நம்முடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட, நம்முடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நம்முடைய மனோ தத்துவம் சம்பந்தப்பட்ட அடிப்படைகள், ஒழுக்கங்களை எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து கொடுத்தார்கள், பிரித்து கொடுத்தார்கள். இந்த இடத்துல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்க, நம்ம எங்கேருந்து போயிருக்கோம்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மனோ தத்துவம், நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, மனிதனுடைய நஃப்ஸை ஒரு சில வார்த்தைகளாலேயே பக்குவப்படுத்தி விடுவது. இன்றைக்கு யார் எவ்வளவோ செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் முடியல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி இருந்தார்கள், குடியிலும் குமாலத்திலும் அவ்வளவு பெரிய, அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضலாலின் முபீன், இதற்கு முன்பு மிக தெளிவான பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று. அப்பேற்பட்ட மக்களை ஒரு சில வார்த்தைகளை கொண்டு எப்படி அவர்களுடைய மனதை அப்படியே வசியப்படுத்தி கட்டுப்படுத்தி அவர்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இடையில உங்களுக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருவர் வர்றார், கிராமத்துவாசி, பகட்டு இல்லாதவர், வெளிப்படையானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகிறார், இஸ்லாமை ஏற்றார். அவருடைய ஊர் கலாச்சாரமோ அவருடைய சூழ்நிலையோ, அவர் எப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வளர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். அவர் நபியை பார்த்து சொல்கிறார், நபியே, நீங்கள் எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி தர வேண்டும் என்று. எப்படி இருந்திருக்கும் அந்த தோழர்களுக்கு? எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வாழ்நாளெல்லாம் கண்டித்து கொண்டிருக்கின்றார்களோ, அது குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, இந்த தோழர் இஸ்லாமை ஏற்றவுடன் இப்படிப்பட்ட ஒரு சொல்லை சொல்கிறார். எவ்வளவு அருவருப்பான ஒரு செயல்! அதற்கு அனுமதி கேட்கின்றார். எல்லாம் கடுகடுத்து விடுகின்றார்கள், முகம் சுளித்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆழமான அறிவு, நுண்ணறிவு, ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய நிலைகளை, சூழ்நிலைகளை அறிந்து அவனுக்கு அதற்கேற்ப உபதேசம் செய்து அவனை அப்படியே அவனுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை அப்படியே சுத்தப்படுத்தி அல்லாஹ்வோடு நெருக்கமாக்குவது, அதுதான் அவர்களுடைய பணியாக இருந்தது. அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் மனிதர்களை நேரான பாதையிலே வழிநடத்த முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தனக்கு அருகில் அழைத்தார்கள், அமர வைத்தார்கள். அமைதியாக கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா? அந்த தாயோடு ஒருவன் ஜினா செய்வதை நீ விரும்புவாயா? அல்லாஹ்வின் தூதரே, நானும் விரும்ப மாட்டேன், யாரும் அதை விரும்ப மாட்டார்களே தங்களுடைய தாய்க்கு. பிறகு கேட்டார்கள், உன்னுடைய தாய்க்கு சகோதரி, உனக்கு சின்னம்மா ஹாலா இருக்கின்றார்களா? அவர்கள் ஆம், அவரோடு ஒரு ஜினா செய்வதை நீ விரும்புவாயா? அல்லாஹ்வின் தூதரே, எப்படி விரும்புவேன், யாரும் அதை விரும்ப மாட்டார்களே. பிறகு கேட்டார்கள், உனக்கு சகோதரி இருக்கிறாரா? சொன்னார், இருக்கிறார் என்று. அவரோடு ஒருவர் ஜினா செய்வதை நீ விரும்புவாயா? அவர் சொன்னார், நான் விரும்ப மாட்டேன், யாரும் அதை விரும்ப மாட்டார்களே. பிறகு சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு மகள் இருக்கிறாளா? அல்லாஹ்வின் தூதரே, இருக்கிறாள், அவளோடு யாராவது ஜினா செய்வதை விரும்புவாயா? சொன்னார்கள், இல்லை, யாரும் அதை விரும்ப மாட்டார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்னார்கள், அப்படித்தான் மக்களும் அதை விரும்ப மாட்டார்கள். தன்னுடைய தாயோடு, தாயின் சகோதரியோடு, தன்னுடைய சகோதரியோடு, தன்னுடைய மகளோடு ஒருவன் ஜினா செய்வதை யாராவது விரும்புவார்களா? மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்று அந்த மனிதனுக்கு மனைவி அல்லாத பெண்களை எப்படி பார்க்க வேண்டும், தான் ஹலாலாக்கி கொள்ளாத பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து, அந்த ஜினாவுடைய ஆசையே அவருடைய உள்ளத்திலிருந்து அப்படியே கலைந்து
அதாவது வேரோடு வெட்டி எறிந்து அந்த மனிதருடைய உள்ளத்திலே கரம் வைத்து துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு வ தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, இவருடைய மர்மஸ்தானத்தை அவுரத்தை பாதுகாத்துக்கொள் என்று அந்த சஹாபி சொல்கின்றார். அந்த கெட்ட ஆசைகள் என்னுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே பிடுங்கி போட்டதை போன்று நான் உணர்ந்தேன் என்று. எப்பேற்பட்ட ஒரு மன தத்துவம் பாருங்கள். இது போன்ற நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்ததை. மனிதர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் எப்படிப்பட்ட அறிவுரைகளை வழங்கினார்கள். முஆவியா இப்னுல் ஹக்கம் என்ற ஒரு பெரிய சஹாபி, முஆவியா இப்னு அபி சுஃபியான் வேறு, முஆவியா இப்னு ஹக்கம் வேறு, இஸ்லாத்தை ஏற்றார், ஒரு பெரிய தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமை ஏற்றவர், இவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இவர் தன்னுடைய கழுதையோடு பாலைவனத்திலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள், வெட்ட வெளியிலே. தன்னுடைய கழுதையோடு சஃப்புகளுக்கு குறுக்கே செல்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான கோபம். ஒவ்வொருவரும் உருமுகிறார்கள், முறைக்கிறார்கள். இவர் ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே வேற போறாரு. எல்லாரும் முறைக்கிறத மாத்தா, ஏன் இப்படி என்ன முறைக்கிறாங்க, கொன்னுருவாங்க போல இருக்கே பார்வையிலேயே அப்படின்னு வேற பேசிக்கிறார். கடைசியை கழுதையை ஒரு பக்கமா தள்ளி விட்டுவிட்டு அப்புறம் போய் அவரும் போய் சஃப்ல கட்டிக்கிறார். கட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒருத்தர் தும்முனார்ல, இவர் உடனே இரஹமுக்கல்லான்னு துவா வேற செய்கிறார். அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் அது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, இரஹமுக்கல்லா சொல்வது. அதுக்கு வேற பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு தனியா ஒரு சஹாபாக்கள் கோபத்தை வெளிப்படுத்தி, என்னடா இது, என்னை இப்படி போட்டு மிரட்டுறாங்களே, உருட்டுறாங்களே, அதட்டுறாங்களே அப்படிங்கிறார். கடைசியில் தொழுது முடிச்சோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் தான் புதுசாக வந்தவர், இந்த சேட்டையெல்லாம் இவர் தான் செஞ்சிருப்பாருன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு சொல்றார் அந்த சஹாபி, மா நஹரணி, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதட்டவில்லை, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டவில்லை, கடினமான சொற்களை சொல்லவில்லை. சொன்னார்கள், இது தொழுகை, இன்னஹாதிஹி ஸலா, இது தொழுகை, இதில் மக்களுடைய பேச்சுகளை பேசக்கூடாது, இதிலே திக்ர் செய்ய வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத வேண்டும், இதில் மக்களுடைய பேச்சுகளை பேசக்கூடாது என்று எனக்கு அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு முஆவியா இப்னுல் ஹக்கம் அறிவிக்கின்றார்கள், மா ரஅய்து முஅல்லிமன் கத்து அஹ்ஸன மின்ஹு, இதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதரை போன்று ஒரு அழகிய ஆசிரியரை பார்த்ததே இல்லை, இனியும் என்னால் பார்க்க முடியாது என்று. எப்பேற்பட்ட ஒரு ஒரு அழகிய வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இப்படி ஒரு சம்பவமாக நாம் எடுத்து சொல்வோமே ஆனால் சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஒரு படிப்பினைகள் நிறைந்ததாக இருக்கும். எதற்காக வேண்டி இதை சொல்ல வருகின்றோம்? வதஸீல் அல் ஆதாப் அன் நஃபீஸா, மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்குரிய ஒழுக்கங்கள், அதபுகள், அதுபோன்று புகழுக்குரிய நற்பண்புகள், இது போக இன்னும் எவ்வளவு கல்விகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸுகளை மார்க்க அறிஞர்கள் எத்தனை பாடங்களாக பிரித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலே ஃபிக்ஹுகளுக்காக, ஹலால் ஹராமுடைய சட்டங்களுக்காக, பிறகு ஹலால் ஹராமுடைய சட்டங்களில் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, அதுபோன்று திருமண வாழ்க்கை இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்விகள், அவர்கள் விட்டு சென்ற அவர்கள் சொல்லிய ஹதீஸுகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கின்றன. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாராவாக கூறிய விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுக்கு கூறிய விளக்கங்கள், மருத்துவம் குறித்து அவர்கள் சொல்லியது நீங்கள் பார்த்தீர்களேயானால் எல்லா ஹதீஸ் கிதாபுகள்லையும், நம்ம தான் ஹதீஸ் கிதாபை படிக்கிறதே இல்லையே, நமக்கு எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்குது, என்ன நம்ம எப்படி ஹதீஸ் கிதாபெலாம் படிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க, புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உண்மையாக முஹப்பத் உள்ளவர் மௌலூது மீலாது கத்தம் பாத்தியா ஓத மாட்டார். என்ன செய்வார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய ஹதீஸுகளை அவர் படிப்பார், அதை மனப்பாடம் செய்வார், அதனோடு வாழ்வார். எப்படி அல்லாஹுவை நேசிப்பவர் குர்ஆனோடு வாழ்வாரோ, அல்லாஹுவை நேசிப்பவர் நபியை நேசிப்பார், நபியை நேசிப்பவர் ஹதீஸுகளோடு வாழ்வார். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸாவது படிச்சிடணும், ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸாவது படிச்சிடணும். அது எப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்துல பேசின மாதிரி நினச்சிக்கிட்டு படிக்கணும். அதுதான் அந்த உண்மையான முஹப்பத். மருத்துவம், இன்றைக்கு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? மருத்துவம் என்று சொன்னாலே இந்த ஆங்கில மருத்துவம் தான் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மருத்துவத்தை
ஒவ்வொரு இமாமும் தங்களுடைய ஹதீஸ் நூல்களில் தனியாக கிதாபு திப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மருத்துவ குறிப்புகள் என்றே தனியாக ஒரு அத்தியாயத்தை அமைத்து ஒவ்வொரு இமாமும் தங்களுக்கு கிடைத்த ஹதீஸுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். அது குறித்து இஸ்லாமிய அறிஞர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எவ்வளவு பலவீனமாகிவிட்டது என்று சொன்னால், அவற்றை நமக்கு படிப்பதற்கும் நேரமில்லை, பிற மக்களுக்கு எடுத்து செல்வதற்கும் நேரமில்லை. அவ்வளவு பொக்கிஷங்கள் அதிலே மறைந்து கிடக்கின்றன. ஆராய்ச்சி செய்பவர்கள் உண்மையில் ஆராய்ச்சி செய்வார்களே ஆனால் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவோ பெரிய பயனுள்ள விஷயங்களை நாம் அதிலிருந்து சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக கருஞ்சீரகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் இன்றைக்கு எத்தனை மாற்றார்கள் அதை மேற்கோள்களாக காட்டுகின்றார்கள். கருஞ்சீரகம் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அதிலே மருந்து இருக்கிறது என்று. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சிரஞ்சீவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அதுபோன்று தேனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பது, அதுபோன்று என்று சொல்லப்படக்கூடிய காளானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பது, அதுபோன்று அல்-ஊதுல் ஹிந்தி, அதாவது அதிமதுரம் என்று சொல்கிறோம் அல்லவா, இனிப்பு குச்சி, இந்திய குச்சி என்று அதற்கு சொல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதே அல்-ஊதுல் ஹிந்தி, இந்தியன் வுட், இந்தியன் ஸ்டிக், இந்தியன் குச்சி என்று சொல்வார்கள். ஹதீஸிலே சஹீஹுல் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். இன்று காச நோய்க்கு மிகப்பெரிய மருந்து அதிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அதிமதுர இந்திய அந்த குச்சியிலே 7 பெரிய நோய்களுக்கு மருந்து இருக்கிறது என்று. அவ்வளவு அற்புதமான விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னோம். அதுபோன்று கணக்குகள், ஹிசாபுகள், அதுபோன்று ஃபராயது, சொத்துரிமைகளை எப்படி பிரிப்பது, அதுபோன்று வம்ச பரம்பரை, இன்னும் இது அல்லாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள், சொல்லால் அவர்கள் காட்டிய அற்புதங்கள், செயலால் அவர்கள் காட்டிய அற்புதங்கள், இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களே. இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டதே. எப்படி வெளிப்பட்டது? யாரும் கற்றுக் கொடுத்தார்களா? தூன தலீமின் வலா முதாரசத்தின், எங்கேயும் போய் படித்தார்களா? இல்லை. அல்லது முன்னோர்களுடைய கிதாபுகளை ஏதாவது அவர்கள் வாசித்தார்களா? அதுவும் இல்லை. வலல் ஜுலூசி இலா உலமாயிஹிம், அல்லது ஒவ்வொரு துறையை தெரிந்து கொள்வதற்காக அந்த துறை சார்ந்த அறிஞர்களிடத்திலே சென்று அமர்ந்து கல்வி படித்தார்களா? அதுவும் இல்லை. அப்படி இருக்க பல் நபியும் உம்மியும், மாறாக அவர்கள் யார்? ஒரு உம்மி நபி, யாரிடத்திலும் எழுத படிப்பதை கற்றுக்கொள்ளாத, பிறவியில் உம்மியாக பிறந்த ஒரு நபி. லம் யுரஃப் பிஷைஇம் மின் ذلك, நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு இப்படிப்பட்ட கல்விகள் அவரிடத்தில் இருந்ததாக யாரும் அறியவில்லை. நபித்துவத்திற்கு முன்பு வரை இவற்றிலிருந்து எதுவுமே அறியப்படவில்லை. குணத்தால் சிறந்தவர், நம்பிக்கையாளர், நாணயமானவர், ஒழுக்கமானவர் என்றுதான் அறியப்பட்டிருந்தார். ஆனால் அந்த பேச்சுகள், கல்விகள் எப்படி ஊற்றாக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடின என்று சொன்னார்கள் அல்லவா, இவையெல்லாம் அவர்கள் யாரிடத்திலும் சென்று கற்கவில்லை, யாரிடத்திலும் படிக்கவில்லை, எந்த புத்தகங்களையும் வாசிக்கவில்லை, எந்த அறிஞர்களுடைய தோழமையிலும் அவர்கள் இல்லை. உம்மி நபியாக இருந்தவர்கள். ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரஹு, அல்லாஹு தஆலா அவர்களுடைய நெஞ்சத்தை திடீரென இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹு தஆலா அவர்களுடைய நெஞ்சத்தை விரிவாக்கினான். வஅபான அம்ரஹு, அவர்களுடைய காரியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினான். இக்ரா என்று இறங்கியதற்கு பிறகு அவர்கள் நபி என்று அறிவிக்கப்பட்டார்கள். அதன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டி அணைத்து கல்வியை உள்வாங்கிக் கொள்வதற்குண்டான அந்த மன வலிமையை, அந்த திறமையை அவர்களுக்குள் பாய்ச்சினார்கள். மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. எங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டி அணைக்கிறாங்களே, அது சம்பந்தமாகவே நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த கட்டி அணைத்தல் என்பது ஒரு சாதாரணமான கட்டி அணைத்தல் அல்ல. வானத்தினுடைய மிகப்பெரிய பவர், வானத்தினுடைய மிகப்பெரிய பவர் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய பவர். ஏன்னா வானத்தினுடைய பவர் என்பது, வானம்தான் இந்த பூமியை விட பெருசு. 7 பூமிகளை விட, இந்த 7 பூமிகளில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களை விட, இந்த எல்லாவற்றையும் விட முதல் வானம் தான் பெருசு. அந்த முதல் வானத்தை விட 2வது வானம், அதுக்கு மேல இப்படி 7வது வானம். இந்த எல்லாவற்றிலும் அல்லாஹு தஆலா தனக்கு ஒருவருக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறான் என்றால் அவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவரை பற்றி அப்படி புகழ்கிறான். அல்லமஹு ஷதீதுல் குவா ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى. ஜிப்ரீல் எப்படிப்பட்டவர்? பலமானவர், அழகானவர், அற்புதமானவர், மிகப்பெரிய வலிமை உடையவர்.
இன்னஹு லகவுலு ரசூலின் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. அப்படிப்பட்ட ஒரு வானவர் நூர், அல்லாஹு தஆலா மலக்குகளை நூறுல படைச்சிருக்கிறான். அதுல ஜிப்ரீலுடைய நூறு எவ்வளவு பிரகாசமானது. அப்பேற்பட்ட ஒரு பெர்சனாலிட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைக்கிறார் என்றால் ஏன் கட்டி அணைக்கிறார்? வந்து ஓத சொல்றாங்க, ஓத முடியலங்கிறாங்க. எனக்கு ஓத தெரியாது, நான் படிச்சதில்லை, இது வரைக்கும் நான் யாரையும் எந்த ஆசிரியர்கிட்டையும் போனதில்லை, எந்த கிதாபையும் படிச்சதில்லைங்கிறாங்க. அதான் அதுக்கு அர்த்தமா அனபி காரின், நான் படித்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். நான் ஒரு படிப்பாளி அல்ல என்று சொல்கிறார்கள். என்ன போய் நீங்க படிக்க சொல்றீங்களே, எதை படிக்கிறது, நான் எங்கிருந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப ஜிப்ரீல் வந்து அணைக்கிறார். ஏன் அணைக்கிறார்? ஹத்தா கத்தனி, சந்திப்புனுடைய அணைத்தல் என்று சொன்னா முதல்ல வரும்போதே அவங்க அணைச்சிருப்பாங்க. சந்திப்புனுடைய அணைத்தல் என்று சொன்னா ஒருத்தரை சந்திக்கும் போது சலாம் சொல்லிட்டு முதல்ல அணைச்சிருப்பாங்க. அந்த அணைத்தல் என்பது சாதாரணமான அணைத்தல், கழுத்தும் சேருவது என்பது. ஆனால் இங்கே ஜிப்ரீல் என்ன செய்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்? ஹத்தா கத்தனி கத்தன் ஹத்தா பலக மின்னியல் ஜுஹுத், என்னை அணை என்று கட்டி அணைத்தார், இறுக்கினார், எனக்கு வலி தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார். அதுக்கு மேல என்னால தாங்க முடியலன்னார். அதுக்கு பிறகு சும்மா அரிசரணி, அப்புறம் விடுறாரு, திரும்பவும் அணைக்கிறார். அதே போல சரியான இருக்குன்னு ஒரு பலமான ஒரு பயில்வானு ஒரு சாதாரண பலவீனமான மனுஷனை பிடிச்சி லைட்டா அப்படியே இருக்குன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நெஞ்சுலாம் உடையிற மாதிரி போயிடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மென்மையானவர்கள், ஜிப்ரீல் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய பலமானவர். அந்த ஜிப்ரீல் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரை அல்லாஹு தஆலா இறுதி உம்மத்துக்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்க போகின்றானோ, யாருக்கு ஷரியத்தை அல்லாஹ் கொடுக்க போகின்றானோ, எந்த ஷரியத்துகளிலேயே முழுமையான ஒரு ஷரியத்தோ, யாருக்கு அல்லாஹு தஆலா முன்னோர் பின்னோருடைய கல்விகளை எல்லாம் கொடுக்க போகின்றானோ, அந்த நபிய ஒரு அணை அல்லங்க 3 தடவை கட்டி அணைக்கிறார் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அங்கே எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட உலகம் அங்கே மாறி இருக்கும் யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அதான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தா ஷரஹல்லாஹு ஸத்ரஹு வ அபான அம்ரஹு வ அல்லமஹு வ அக்ரஅஹு. அல்லாஹு தஆலா நபியை படிக்க வைத்தான், நபிக்கு அறிவை கொடுத்தான். தாலிக பில் முத்தாலஅத்தி வல் பஹ்ஸி மின் ஹாலிஹி தரூரத்தன். இதெல்லாம் நீங்க எப்ப தெரிந்து கொள்வீங்க? ரசூலுல்லாஹ்வை பற்றி படிங்க, அவங்களை பற்றி சிந்தியுங்கள். சிந்தித்தால் உங்களுக்கு இது தெளிவாக தெரிய வரும். வபில் புர்ஹானில் காத்திஇ அலா நுபுவத்திஹி நதரன், அவர்களுடைய நபித்துவத்தை குறித்த தெளிவான ஆதாரங்களை சிந்திப்பதின் மூலமாக, ஆய்வு செய்வதின் மூலமாக இதுவெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் சொல்கிறார்கள் இமாம் அவர்கள். சரி, இப்போ நம்ம நிறைய சம்பவங்களாக சொல்ல போகிறோமா? ஃபலா நுத்தவ்விலு பிசர்தில் அகாசிஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுடைய நிறைய சம்பவங்களை எல்லாம் நாம் சொல்லி இந்த நூலை விரிவடைய செய்ய போவதில்லை. வ ஆஹாதில் கதாயா, எத்தனையோ சிறு சிறு பிரச்சனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மக்களுக்கு மத்தியிலே நடந்தவை, அவற்றையெல்லாம் இங்கே நாம் விரிவாக கூறப்போவதில்லை. இது மஜ்மூஉஹா மா லா யஅஹுதுஹு ஹஸ்ருன் வலா யுஹீது பிஹி ஹிஃப்து ஜாமிஇன். அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்தா கணக்கே எடுக்க முடியாது. அதாவது ஆய்வு செய்பவர், கோர்வை செய்பவர் அவற்றையெல்லாம் எழுதி முடித்து விட முடியாது. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு சொன்னா புரிய வரும்? ஹதீஸுகளுடைய ஈடுபாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இமாம் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். அதாவது இது வரைக்கும் நம்ம சஹீஹுல் புகாரின்னு நம்ம சொல்றோமே, குறைந்தபட்சம் நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, இதையாவது வாழ்க்கையில் ஒரு தடவை முழுசா படிச்சிருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய போலி டுபாகூர் நம்பலாம் சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆன் தர்ஜமாவை இன்னும் முழுசா படிக்கல. சஹீஹுல் புகாரி, அதாவது ரொம்ப மெச்சுறோம், பீத்துறோம், பெருமை பிடிக்கிறோம். ஏன்னா நீங்க பெருமை வாயால பேசுறதுனால சஹீஹுல் புகாரிக்கு நீங்க பெருமை சேர்த்துட முடியாது. அதை மதிச்சு அதை நீங்க படிக்கிறீங்க பாருங்க. அதனுடைய முதல் ஹதீஸிலிருந்து கடைசி வரைக்கும் நான் ஒரு தடவை படித்தேன்னு, அதுதான் நீங்கள் அந்த புகாரிக்கு, அந்த இமாமுக்கு நீங்கள் பெருமை சேர்த்தது, அந்த இமாமுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்ணியம், மரியாதை, அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா. நம்ம பெருமையாக பேசுகிற சஹீஹ் புகாரி, நீ பெருமை பேசி என்ன பிரயோஜனம்? உன் பெருமை அவங்களுக்கு தேவையே கிடையாது. அதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? நீ அதை படித்தாயா? பிறகு அதில் எவ்வளவு மனப்பாடம் செய்தாய்? பிறகு அதை மக்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாயா? அதை எவ்வளவு ஈமான் கொண்டாய்? எவ்வளவு அமல் வந்தது? அதுதான் சரி.
அப்போ ஹதீஸ் கிதாபுகளில் நமக்கு பிரபலமாக இன்றைக்கு எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேஷனே வந்துருச்சு. நீங்கள் அரபியே உங்களுக்கு தெரியலனாலும் கூட உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு வேணுமா, ஆங்கிலத்தில் வேணுமா, மலாயில் வேணுமா, இந்தோனேஷியாவில் வேணுமா, உலகத்தில் உள்ள அத்தனை மொழிபெயர்ப்புகளையும் மொழிபெயர்ப்பு வந்து கூட அதை கூட இன்னைக்கு முழுமையாக வெறும் 7000 ஹதீஸுங்க. இத்தனை 7000 ஹதீஸ். அதுவும் ரிப்பீட்டேஷனை எடுத்தோம்னா அதுலேயே பாதி குறைஞ்சி போயிடும். 7000 ஹதீஸ் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 7000 டிவைட் பண்ணுமா 365 போடுமா, ஒரு கணக்கு போடுமா. சரி, 2 வருஷத்துல 365 + 365 போடுமா. 7000 பிளஸ் ஹதீஸை 365 நாளில் டிவைட் பண்ணா ஒரு நாளைக்கு வெறும் 19 ஹதீஸ் படிச்சிங்கன்னு சொன்னா நீங்க ஒரு வருஷத்துல என்ன செஞ்சிடலாம்? சஹீஹ் புகாரியை முடிச்சிடலாங்க. சுப்ஹானல்லாஹ். நமக்கு எங்கங்க விளையாட்டை பார்க்கணும், வேடிக்கையை பார்க்கணும், எவன் ஃபுட்பால் விளையாடுறான், எவன் கிரிக்கெட் விளையாடுறான், எவன் லூசு பைய சினிமாவை வர்றான் போகிறான். இந்த சமுதாயம் எப்படி கிடக்குது பாருங்க. அல்லாஹ் தான் போதுமானவன். அதே இதை நீங்கள் 17ங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் 19ங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா 30 ஆக்கிட்டீங்கன்னா அரை வருஷத்தில் முடிச்சிடலாம். அல்லாஹ் அக்பர். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் முஸ்லீமுக்கு போயிடலாம், அதுக்கு அடுத்த வருஷம் திருமதிக்கு போயிடலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் நீங்கள் காதார கேட்டுக்கிற புக்கு. இது போக மாஜிம் இருக்கு பாருங்க. யா ரப்பல் ஆலமீன், சுபஹானல்லாஹ். தபரானியுடைய மாஜிம் இருக்கு, அது போல மசானிது இருக்குது, அஜிஸா இருக்குது. யா ரப் யா ரப் யா ரப், சுபஹானல்லாஹ். அவ்வளவு பொக்கிஷங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அவ்வளவு பொக்கிஷங்கள். அதாவது நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு ஹதீஸை பார்த்துட்டு அப்படியே நிற்க வேண்டியதான். அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது. சரி, நம்ம என்னத்தை செய்ய போகிறோம்? இந்த உலகத்தில் சாதிச்சோம்னு சொல்கிறோம். என்னத்தை சாதிச்சோம்? எந்த வீட்டை கட்டிட்டு கடைசியில் கபரில் போய் அடக்க போகிறது எங்கேயோ. அப்போ நினச்சி பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் எதையோ சேர்த்து வைத்து கொண்டு எதை நம்ம கபருக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோமோ அதை வச்சு நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதையும் நம்ம கபருக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோமோ, நம்ம மௌத்தா போகும் பொழுது நீ நினைக்காதீங்க இதெல்லாம் இந்த ஹதீஸ்லாம் நம்ம என்ன ஆலிமா நம்ம படித்து நமக்கு என்ன, நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு. இதெல்லாம் முட்டாள்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை. நீங்கள் ஒரு ஹதீஸை படிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் மறந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. மறக்காதீங்க, மறந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. உங்களுடைய கிதாபில் அல்லாஹ் எழுதிடுவான், இன்ன அடியான் இன்றைக்கு இந்த ஹதீஸை படித்தான், ரசூலுல்லாஹ்வுடைய சஹீஹான ஹதீஸை படித்தான். அது உங்களுக்கு ஒரு நன்மையாகவும் அது உங்களுக்கு ஒரு கல்வியாகவும் எழுதப்பட்டுரும். இந்த மாதிரி ஒரு ஹதீஸை படிக்க படிக்க உங்களை இல்மாலியா, இந்த இல்மை இவர் கற்றுக்கொண்டார், இந்த இல்மை இவர் கற்றுக்கொண்டார் என்று உங்களுக்கு எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். கபரில் நீங்கள் போகும் பொழுது இவ்வளவு இல்மோட உள்ளார போவீங்க. புரியுது? அப்போ உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவனிப்பே தனி கவனிப்பு. ஆபிதுகளுக்குள்ள கவனிப்பு வேற, இல்மு உள்ளவர்களுக்குள்ள கவனிப்பே வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. சந்திரனை பாருங்க, ஒரு கோடியில் இருக்கக்கூடிய சின்ன நட்சத்திரத்தை பாருங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம்தான் ஒரு ஆலிமுக்கும் ஒரு ஆபிதுக்கும் உள்ளது. அதே போல உங்களில் ஒருவருக்கு, சாதாரண ஒருவரை விட எனக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே போன்ற சிறப்பு ஒரு ஆலிமுக்கு ஒரு ஆபிதை கவனித்து என்று. அதனால கல்வியை படித்து கொண்டே இருங்க, தேடிக்கொண்டே இருங்க. மறந்துடுவோமே, நம்ம படிச்சு இதை என்ன செய்ய போறோம்னு நினைக்காதீங்க. இதை கபருக்காக படிங்க. கபரில் இந்த இல்மு உங்களுக்கு பிரகாசமாக ஆகுவதற்காக படியுங்கள். சரி வாங்க, நான் அப்பப்போ ஏதாவது சொல்லுவேன், பிடிச்சா எடுத்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க, தேவையில்லாத கூட நிறைய சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 100 கோடி ரூபாய் இப்படி வைக்கிறார், 100 கோடி ரூபா மதிப்புள்ள தங்கத்தை வைக்கிறாரு. ஒரே ஒரு அக்கல் புத்தியை இங்கே வைக்கிறார், ஒரு இல்மு எனக்கு இங்கே வைக்கிறாரு என்று சொல்றாரு. உமர் ஷரீஃப் 100 கோடி ரூபா இந்த இருக்கு, நீ எடுத்துட்டு என்ன வேணாலும் செய்யலாம். ஒரே ஒரு அக்கல், ஒரு புத்தியில் ஒரு கீரை இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு இந்த புத்தியை தான் இன்ஷா அல்லாஹ் நான் எடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்றது, யா அல்லாஹ் என்னை புத்திசாலியாக்கு, அறிவாளியாக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பணம், காசு, ஆட்சி, அதிகாரம் அதை பற்றியே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அது ஒரு குப்பை மாதிரி. அது குப்பையை சேர்த்து என்ன பிரயோஜனம்? وَبِحَسْبِ عَقْلِهِ كَانَتْ مَعَارِفُهُ صلى الله عليه وسلم. இப்பதான் திரும்ப வர்றாங்க கடைசியா. அவர்களுடைய புத்திக்கு ஏற்ப, அக்கல் புத்திக்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானத் மஆரிஃபுஹு, அவர்களுடைய கல்விகள், அவர்களுடைய அறிவின் வெளிப்பாடுகள் இருந்தன. அது மட்டுமா, இலா சாயிரி மா அல்லமஹுல்லாஹு தஆலா. ஒன்று இங்க பாருங்க, 2 விஷயம். ஒன்று, அவங்களுக்குள்ளார அல்லாஹ் உன்னை ஃபிட் பண்ணிட்டான் அந்த புத்தியை. அது போக எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து வேற அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ரெண்டுமே சேருது.
2 பெரிய மகா சமுத்திரம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? 2 மகா சமுத்திரம், பெருங்கடல். ஒன்று அந்த அவங்களுடைய அக்கல்லையே அல்லாஹுத்தாலா அவ்வளவு பெரிய ஞானத்தின் சமுத்திரத்தை அல்லாஹுத்தாலா வச்சுட்டான். அது போக குர்ஆனை கொண்டு அல்லாஹுத்தாலா ஜிப்ரீலை கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இலா சாயிரிமா அல்லமஹுல்லாஹு தஆலா வ அத்லஅஹு அலைஹி மின் இல்மி மா யகூனு வ மா கான். முன்னோர்களில் என்ன கல்வி இருந்தது, இனி வரக்கூடிய காலங்களில் என்ன கல்வி இருக்கும், அனைத்தையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு புரிய வைத்தான். வ அத்லஅஹு அறிய வைத்தான். வ அஜாயிபி குத்ரத்திஹி அல்லாஹ்வுடைய மகத்தான அற்புதமான ஆற்றல்கள். வ அதீமி மலக்கூத்திஹி அல்லாஹு தஆலாவுடைய பேராட்சியின் மகத்தான அற்புதங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான், அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். யா ரப் சுப்ஹானல்லாஹ். நீங்க படிங்க, குர்ஆன்ல ஆராஃப படிங்க, அன்ஆம படிங்க. அல்லாஹு அக்பர். அபூதர் சொல்றாங்க, வானத்தில் பறக்கக்கூடிய ஒவ்வொரு பறவையை பற்றிய கல்வியும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு 10 பறவையுடைய பேர் கூட நமக்கு தெரியாது. ஒரு 10 பறவையை காட்டி பச்சைக்கிளி தெரியும், பராந்து தெரியும், காக்கா தெரியும், சிட்டுக்குருவி தெரியும். வேற 10 பறவையுடைய பேர் நமக்கு தெரியுமா? நம்ம என்னத்தை மண்டையில் இருக்குது, இதில் வேற நமக்கு வேற பெரிய பெருமை வேற தூக்கி போட்டு மிதிக்கணும். என்ன அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபضலுல்லாஹி அலைக அதீமா. நபியே, உங்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான், கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான், நீங்கள் அறியாததையெல்லாம். இதுக்கு மேல என்னங்க சொல்ல வேண்டியிருக்கு? வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்க மேல அல்லாஹ் செஞ்ச அருட்கொடை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, அது ரொம்ப மகத்தானது. வக்கான ஃபضலுல்லாஹி அலைக அதீமா. அப்ப கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா நம்மளால? சொல்கிறார்கள், ஹாரத்தில் உகூலு ஃபீ தக்தீரி ஃபضலிஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கொடைகள் நபியின் மீது எவ்வளவு இருந்தன என்பதை அளவிடுவதிலே அறிவுகள் எல்லாம், புத்திகள் எல்லாம் திகைத்து நிற்கின்றன. வஹரிசத்தில் அல்சினு தூன வஸ்ஃபின் யுஹீது பிதாலிக அவ் யன்தஹி இலைஹி. நாவுகள் ஊமையாகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து அவர்களை வர்ணிப்பதிலே முழுமையாக அவர்களை வர்ணிக்க முடியாமல் நாவுகள் எல்லாம் ஊமையாகிவிடும். எதுவுமே அவர்களுடைய அந்த கல்வியை பற்றி பேசவே முடியாது. எதை எடுத்து வச்சு நம்ம பேசுறது? சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட அறிவு ஞானங்களை, புத்தியை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அந்த புத்தியின் மூலமாக வெளிப்பட்ட ஞானங்கள், தத்துவங்கள், அதற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த புத்தியினால் சுய கட்டுப்பாடுகள், ஒழுக்கங்கள், சிறப்பான குணங்கள், அவற்றையெல்லாம் நாம் பேசிக்கொண்டே போகலாம். நம்ம நிறைய சம்பவங்களை சொல்லி சொல்லி நம்ம இந்த நூலை விரிவாக்க விரும்பல. குறிப்பா சில பண்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரிவுகளிலே நாம் பேசுவோம் என்று இமாம் அவர்கள் இந்த 11வது பிரிவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு முன்னுரையை நமக்கு வழங்கினார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரிவுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான உயர்வான குணங்களை பற்றி பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை அறிவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதற்கும் அருள் புரிவானாக. அதன் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வானாக. அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் அன்பை அதிகரிக்க செய்வானாக. நேர்வழியின் மீதும் சத்திய பாதையின் மீதும் நீதத்தின் மீதும் உண்மையின் மீதும் அல்லாஹு தஆலா நம்மை நிலைத்திருக்க செய்வானாக. அல்லாஹ் விரும்பிய நேசர்களோடு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நமது பெற்றோரையும் நமது குடும்பத்தாரையும் சேர்த்து வைப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். வுது செய்யும் பொழுதுமா தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்புகளை கழுவும் போது சில ஃபிக்ஹ் கிதாபுகளில் துஆக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தோ அல்லது சஹாபாக்கள் மூலமான சரியான அறிவிப்புகளிலிருந்து வந்தவை அல்ல. அதனால் அந்த துஆக்களை தவிர்த்துறது தான் நல்லது. நீங்கள் என்ன செய்யணும்? வுது செய்யும்போது பிஸ்மில்லா கண்டிப்பாக சொல்லணும். அன்லஸ் நீங்கள் கழிவறையோடு சேர்ந்த பாத்ரூமில் இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளார பிஸ்மில்லா சொல்லிக்கொள்ளுங்க. பிஸ்மில்லா சொல்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பேருக்கு அந்த சட்டம் தெரியாது. சில இமாம்களிடத்தில் பிஸ்மில்லா சொல்கிறது உதுவில் வாஜிபில் கொண்டு வர்றாங்க. ஆனால் பெரும்பாலான இமாம்கள் அதை வாஜிபில் கொண்டு வரல, சுன்னால கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு ஒது செய்து முடித்த உடனே துவா இருக்கு. ஒது செய்து முடித்த உடனே ஷஹாதா ஓதுறதும் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன் இந்த துவா இருக்குது. இதை ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை தாராளமாக அவங்க அனுபவிக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய தவறுகள் அது அவர்களை சார்ந்தது. அந்த தவறுக்கு பெற்றோர்கள் துணை போகாமல்
இருந்திருப்பார்களே ஆனால், அதே போன்று தக்குவாவை ஊட்டி அந்த பிள்ளையை வளர்த்திருப்பார்களே ஆனால் அந்த குற்றம் பெற்றோரை சாராது. பாலிகானதுக்கு பிறகு ஒருவர் செய்த தப்புக்கு அவர்தான் பொறுப்பாளர். ஸோ அதனால் அந்த பிள்ளைகளுடைய வருமானத்திலிருந்து இவங்க வாழ்க்கையை நடத்துறது தப்பு கிடையாது. மற்றபடி அவருக்கு தேவையான மார்க்க அறிவுரைகள், ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கல்யாணம் செஞ்சால் எப்படி வாழ்க்கை நடத்தணும், இதை பற்றி அவர் மார்க்க அறிஞர்கள் அணுகி அதற்குண்டான வழிகாட்டலை அவர் தேடிக்கொள்ளணும். மற்றபடி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான உறவு இருக்குது, எந்த வகையிலையுமே முறிந்து விடாது. பிள்ளைகளும் பெற்றோரிடத்திலிருந்து அவர்கள் செல்வங்களை அனுபவிக்கலாம், அதே போல் பெற்றோர்களும். ஆனால் என்ன, மகன் ஹராமான வழியில் சம்பாதிப்பவனாக இருந்தால், உதாரணமாக ஒரு மதுக்கடையில் வேலை செய்கிறான் அல்லது ஒரு வட்டி கடையில் வேலை செய்கிறான், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு ஹராமான தொழிலாக இருக்குமேயானால் அப்போ அவர்கள் முடிந்த அளவு அதிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு வேற ஒரு ஹலாலான வாழ்வாதாரத்தை தங்களுக்கு தேடுவாங்க. இல்லை என்றால் அவங்க தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் கொடுக்கறதையோ கேட்டோ அவங்க வாங்கி கொள்ளலாம் தாராளமாக. எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ உடனே உது செஞ்சுட்டு தொழுதுருங்கம்மா. மன்னாம அன் சொலாத்தின் அவு நசிஹா ஃபல் யு சல்லிஹா இதா தக்கரஹா. ஒருவர் ஒரு தொழுகையை மறந்தோ அல்லது தூங்கியோ தவற விட்டு விட்டால் அவர் தூங்கி எழுந்தவுடன் அல்லது நினைவு வந்தவுடன் உடனே தொழுது கொள்ளவும். அது அவருக்கு கதாவாக ஆகாது. உடனே தொழுதுட்டிங்கன்னா நீங்கள் அதாவாக தொழுது அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பானாக. ஆமீன். பெண்கள் ஜனாசாவை குளிப்பாற்றுறதுக்கு அவர்கள் ஜனாபத்தை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லைம்மா. எல்லா நிலையிலுமே அவர்கள் குளிப்பாட்டலாம். மாதவிடாய் நிலையிலேயோ அல்லது ஜனாபத்துறை நிலையிலேயோ தொழுக தான் முடியாது, தவாப் செய்ய முடியாது. மற்றபடி ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.